ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏவி பைக் பாயிண்ட் இம்ரான். பார்ட் 1 அன்றைக்கி பார்த்துருப்பீங்க. ஒரு வீகோ வண்டி போட்டிருப்பேன். வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் ரொம்ப நாளாக இருந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கஸ்டமர் அப்ரூவல் கொடுத்தாங்க செக் பண்ணோன்ட்டு. ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்டாங்க. வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி நேற்று தான் கஸ்டமர் பண்ணிடலான்னு அப்ரூவல் கொடுத்தாரு. வண்டியை ரெடி பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், வாங்க அது போய் பார்க்கலாம். காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வண்டி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ரன்னிங் கண்டிஷன் ஆயிடுச்சு. இப்போது அதே மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு செக் பண்ணதில் ஒரு இஷ்யூ இருக்குது. அப்புறம் செல்ஃப் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. அது செல்ஃப் ஒயரிங் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ செல்ஃப்லாம் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஃபியூல் கேஜி நாட் ஒர்க்கிங். ஃபியூல் கேஜி ஒர்க் ஆகலை. அதை டைரெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டைரெக்ட் பண்ணால் உங்களுக்கு இதில் லைன் ஆட்டோமேட்டிக் இப்படி ஏறும். இப்படி ஏறிச்சுன்னா உங்களுக்கு லைன் இதில் வர லைனில் ப்ராப்ளம் இல்லை, ஃபியூல் கேஜியில் ப்ராப்ளம். அது வாங்க காமிக்கிறேன் பாருங்கள். டைரெக்ட் பண்ணிட்டேன், வாங்க பார்க்கலாம். கீ ஆன் பண்ணால் இது ஏறும் பாருங்கள். டைரெக்டில் இருக்கும்போது சப்போஸ் அதில் ஒயரிங்கில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா இது ஏறாது. இப்போ இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோன்னா அது இறங்கிடும். ஓகே, பேட்டரிலாம் போட்டு எல்லாமே செக் பண்ணதில் இப்போ லாஸ்ட்டில் ஒரு ஃபைனலாக ஒரு ப்ராப்ளம் இதில் வண்டியில் இருக்குது. ஃபியூல் கேஜி ப்ராப்ளம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் பெல் பட்டன்.